Hello everyone, welcome to Divya's Digital Diary. நாங்கள் ஆகஸ்ட் 2024 திருச்சிக்கு 2 நாள் ட்ரிப் போயிருந்தோம். ட்ரிப்போட முதல் நாள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத போன விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது சென்னையிலேருந்து திருச்சி போனது, உச்சி பிள்ளையார் கோயில் சுற்றி பார்த்தது, ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட ரூம் டூர், அதெல்லாம் அந்த விலாகில் இருக்குது. பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த விலாகில் டே 2 அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஸ்ரீரங்கம் கோயில் போனது, உறையூரில் இருக்க வெக்காளியம்மன் கோயில் போனது, அப்புறம் திருச்சியிலேருந்து சென்னை திரும்பி வந்தது, அதெல்லாம் இந்த விலாகில் இருக்க போகுது. சரி வாங்க இப்போ விலாகை ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங். காலையில் எழுந்து இப்போ கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். நான் வந்து சாரீ தான் கட்டியிருக்கேன். யூஸ்வலி கோயிலுக்கு ரொம்ப சாரீ கட்ட ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் நேற்று வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற வேண்டியிருந்தது. அப்புறம் ட்ராவலுக்கு வந்து சல்வார் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் சல்வார் கம்மீஸ். ஸோ இப்போது நாங்கள் 3 பேர் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒருத்தர் மட்டும் தான் ரெடியாக வேண்டியது இருக்குது. 5:30 கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். 5:20 ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். கூகுள் மேப்ஸில் வழி போட்டு தான் வந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் இருந்து ஸ்ரீரங்கம் கோயில் வந்து 10 minutes ட்ரைவ் தான். ஸோ ஒரு 6 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் போன அன்றைக்கி ஏகாதசி, அதனால் கூட்டம் அதிகமாக இருந்தது. லைனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். 7:15 நட சாத்திடுவாங்க. அதுக்குள்ளே ஸ்ரீரங்கநாதர் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது யோசனையாக இருந்தது. ஆனால் எப்படியோ பார்த்துட்டோம். ஆனால் என்ன பக்கத்தில் போக போக ரொம்ப அவசரப்படுத்தினாங்க. நான் நல்லா தான் தரிசனம் பண்ணேன். ஆனால் பிள்ளைங்கள்லாம் மூலவரையே பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸில் அங்கேருந்து மூவ் பண்ண வேண்டியதாக போச்சு. அரங்கநாத சுவாமி திருக்கோயிலோட தரிசன நேரம் இங்கே இருக்குது. பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு யூடியூப் சேனல் ஹோம் மேக்கர் சேனலில் இந்த கோயிலுக்கு எங்களோட விசிட்டை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் பஃபே இருந்தது. அதனால் போய் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து உறையூரில் இருக்க வெக்காளியம்மன் கோயில் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இங்கேருந்து ஒரு 15 minutes தான் ட்ரைவ் அப்படின்னாங்க. டைம் வந்து இப்போ ஒரு 10:15 ஆச்சு. ஸோ கிளம்பிகிட்ருக்கோம். பார்க்கலாங்க எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. நாங்கள் கூகுள் மேப்ஸில் வழி போட்டு தான் வந்தோம். ஆனால் அது வழி சரியாக காட்டல, எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் விசாரித்து கரெக்டாக கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் கோயிலுக்கு வந்து சேரும்போது 10:45 ஆகிடுச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் அவ்வளோவா இருக்கலை. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. அதனால் உள்ள வீடியோ எதுவும் எடுக்கலை. ஆனால் சாமி முன்னாடி உட்காந்து நிம்மதியாக மனதார சாமி கும்பிட்டோம். ஹோட்டலுக்கு திரும்பி போகிற வழியில் ரயில்வே கேட் மூடியிருந்தாங்க ட்ரெயின் போகிறதுக்கு. சின்ன வயசுலேருந்து இது மாதிரி ட்ரெயினை பார்த்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் வந்துடும். ஸோ இப்போவுமே அதே மாதிரி தான் பிள்ளைங்களுமே ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் இதை ரெக்கார்ட் பண்ணோம். இந்த ஸ்டேஷன் பேர் வந்து குடமுருட்டி. ஸோ கோயில் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12 o'clock ஆச்சு. 12 o'clock செக் அவுட் பண்ணணும். ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் செக் அவுட் கேட்டிருந்தோம். அதனால் 1 o'clock பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ இனி ட்ரெஸ் மாற்றிட்டு பெட்டியெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். எல்லோரும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரூம் சர்வீஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போது ஊருக்கு கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து ரூமோட செக் அவுட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ டைம் வந்து 1:30 ஆச்சு. சென்னை நோக்கி எங்கள் பயணத்தை ஆரம்பித்தாச்சு. காவிரி ஆற்றுல எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படியே பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருந்தது. வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் அறியாமல் அப்படியே தூங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா ஒரு A2Bயில் வண்டியை நிறுத்தியிருந்தாங்க. எந்த ஊர் அப்படிங்கிறது சரியாக தெரியல. காஃபி குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சென்னை பக்கத்தில் வர வர டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு கட்டத்தில் இன்ச்சாக நகர மாதிரி தான் இருந்தது. சென்னை ஏர்போர்ட் கிட்ட வந்தாச்சு. எப்போவுமே ஏர்போர்ட்டை பார்த்தாலே எனக்கு ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் வந்துடும். ஏதாவது டேக் ஆஃப் லேண்டிங் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டுருப்பேன். ஆனால் இன்றைக்கி எதுவும் இருக்கலை. இந்த ட்ரிப் வந்து இதோட இந்தியா நிறைவடைந்தது. இனி டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். இந்த vlog இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.